சிவகார்த்திகேயன் வந்து குறித்து சில பேர் வந்து பேசக்கூடியவங்க, அதுவும் விஜயை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய சில நபர்கள் வந்து சிவகார்த்திகேயன் யார் தெரியுமா, துரோகி, நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க. அப்போ நீங்கள் வாய்ப்பு தர அத்தனை பேருமே நீங்கள் வாழ்க்கை தர தான் சொல்ல முடியாது. அதுதானே, அது தப்பு. அது யாராலும் வந்து இங்கே வந்து தனுஷ்க்கு வாய்ப்பு கொடுத்தது யார்? வாழ்க்கை கொடுத்தாலும் சொல்ல முடியுமா? கஸ்தூரி ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை கொடுத்தது யாரும் சொல்ல முடியுமா? ராஜ்கிரண் தான் வாழ்க்கை கொடுத்தாரு சொல்ல முடியுமா? அவர் வந்து எனக்கு என்ன விமலேஸ்வரங்க, அவருக்கு இதே தாங்க வேலை. பல குடும்பங்களில் வந்து இப்படி வந்து பாழாக்கி இருக்கிறாரு. விஜயோட இடத்தை பிடிக்கிறது. ஆமாம், விஜயோட இடத்த இல்லை, விஜயை வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்படிட் பண்ணுற அளவுக்கு போகிறாரு. அரசியலுக்குன்றது இல்லை, ஆனால் வந்து இருக்கிற ரசிகர் மன்றத்தை வந்து எஸ்கே மக்கள் இயக்கம் மாற்றுற ஒரு பிளான் வந்து பிப்ரவரியில் இருக்குன்றது மட்டும் தரும். ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவரா அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் சிவகார்த்திகேயன் அவருடைய படம் கூட இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. சிவகார்த்திகேயன் ப்ளஸ் சர்ச்சை, இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கவே முடியாது போல். எப்போவுமே அவரை சுற்றி ஒரு சர்ச்சைகள் இருந்து கொண்டே தான் இருக்குது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் இப்போது சொல்லுவாங்க, ஒரு காய்த்த மரம் தான் கல்லடி படம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் வந்து குறித்து சில பேர் வந்து பேசக்கூடியவங்க, அதுவும் விஜயை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய சில நபர்கள் வந்து சிவகார்த்திகேயன் யார் தெரியுமா, துரோகி, நன்றி கெட்டவர் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் வந்து பேசுகிறாங்க. இந்த நன்றி கெட்டவர்ன்ற அந்த துணி எதனால் வருதுன்னு சொன்னால், இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, வாய்ப்பு தரவங்கள்லாம் வந்து தன்னை எப்படி நினச்சிக்கிறாங்கன்னா, வாழ்க்கை தரவங்களாம் நினச்சிக்கிறாங்க, கடவுள் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அப்படி தான். நான் வந்து யார் தெரியும்ல, அவனை நான் தான் உருவாக்கினேன், அவனை நான் தான் செதுக்கினேன், நான் தான் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. நீங்கள் இந்த இடத்துல தெளிவாக நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வாய்ப்பு தரீங்க, அந்த வாய்ப்பை அவர் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும்ல. அப்போது நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை வந்து அவர் திறமையின் மூலமாக, யார் ஒருத்தரும் திறமையின் மூலமாக அதை வந்து வெற்றியாக மாற்றிக்கிறது அவங்ககிட்ட தானே இருக்குது. அப்போ நீங்கள் வாய்ப்பு தர அத்தனை பேருமே நீங்கள் வாழ்க்கை தரதான் சொல்ல முடியாது. அதை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை வந்து அவர் சரியான முறையில் பயன்படுத்திட்டோன்னா வெற்றி, இல்லைன்னா கீழே போயிடுவார், அவ்வளோதான், தோல்வி. அப்போ நீங்கள் சொல்ல முடியுமா, நீங்கள் நான் தான் வாழ்க்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு? அப்போ அவங்க உழைப்பும் திறமையும் சேருது, உங்கள் வாய்ப்போட அவருடைய உழைப்பும் திறமையும் சேர்ந்து இரவு பகலாக உழைச்ச பிறகு தான் வர முடியுது இல்லையா? இப்போது நான் உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயன் நான் சொல்கிறேன், அது இது எது நிகழ்ச்சியில் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட்ன்ற அந்த அடிப்படையில் எங்கேயோ ஒரு மேடை நிகழ்ச்சியில் பார்த்த பிறகு அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வராங்கன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அப்போ வந்து அந்த டிவியில் போயிட்டு அவர் திறமையை நிலைநாட்டின பிறகு தான் சிவகார்த்திகேயன் ஒரு பையன், யாரோ ஒரு பையன் வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்டாக நல்லா பண்ணுறான்பா, அந்த அது இது எது நிகழ்ச்சி மூலமாக பரவலாக பேசப்படுறோம். ஸோ அந்த கான்செப்டே வந்து பார்த்திங்கன்னா உயிரோட்டம் ஆகிறது வந்து யாரால் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவரால் தான் வருது, சரிங்களா? அந்த வாய்ப்பை, இவருக்கு வழங்கப்பட்ட அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அந்த கண்டென்ட்டும் நிற்கிது, இவரும் நிற்கிறார் சேர்ந்து. அது மாதிரி நீங்கள் ஒரு வாய்ப்பு தரீங்கன்னு சொன்னால், அப்போ உழைப்பும் திறமையும் அவர் கொட்டும்போது தான் அங்கே வந்து சிவகார்த்திகேயன் ஒரு நடிகன் வந்து உருவாகிறான். அப்படி இருக்கும்போது வாய்ப்பு தந்தவங்க எல்லாரும் வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்பா இவர் வாய்ப்பு கொடுத்துட்டாரு, இவர் வாழ்க்கை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு தினம் ஒவ்வொருத்தரையும் வந்து யாரெல்லாம் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ, மிமிக்ரி மேடை ஏறும்போது யார் வாய்ப்பு கொடுத்தாங்களோ, யார் வந்து டிவியில் நிகழ்ச்சிக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தாங்களோ, யார் சினிமாவில் வந்து வாய்ப்பு கொடுத்தாங்களோ, எல்லாத்தையும் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருடைய படத்தையும் வச்சுட்டு அதை வந்து ஒரு கேமராமேன்லாம் வர வச்சுட்டு எல்லாரும் வந்து இவர் தாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, இவர் தாங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு, இவர் தாங்க எனக்கு வாழ்க்கை சொல்ல முடியுமாம்மா? அதுதானே, அது தப்பு. அது யாராலும் வந்து இங்கே வந்து தனுஷ்க்கு வாய்ப்பு கொடுத்தது யார்? வாழ்க்கை கொடுத்தாலும் சொல்ல முடியுமா? கஸ்தூரி ராஜாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கை கொடுத்தது யாருன்னு சொல்ல முடியுமா? ராஜ்கிரண் தான் வாழ்க்கை கொடுத்தாரு சொல்ல முடியுமா? அப்படிலாம் இல்லை. வாய்ப்பு தரீங்க, அந்த வாய்ப்பு தந்ததை வாய்ப்போடு நிறுத்திங்க. நான் வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தினார், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவரே சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால் எனக்கு யார் தெரியுமாங்க வாய்ப்பு கொடுத்தது, அது எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், உண்மையாக தானே. இவர் இன்னாருக்கு ஒரு முதல் வாய்ப்புன்றது வந்து என்ன, அது வரலாறு தானே, அது அந்த வரலாறு அது பதிவு தான் செய்ய போகுது இல்லையா? அதை வந்து வந்துக்கிட்டா ஒவ்வொரு படத்துலையும் அதை சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி பல நடிகர்கள் நம்மளால் உதாரணம் சொல்ல முடியும். நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் நம்ம சொல்ல முடியும்.
எப்படி வந்து எம்ஜிஆர் உள்ள எப்படி நுழைஞ்சார். தியாகராஜ பாகவதருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தியாகராஜ பாகவதர் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரு. எம்ஜிஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவை நடிக்க முடியுமான்னு கேட்டாங்களாம். ஓகே. எம்ஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வாய்ப்பு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் பெரிய ஸ்டார் ஆகும்போது இவர் சிறைக்கெல்லாம் போயிட்டு வந்த பிறகு வந்து இவர் வந்து தியாகராஜ பாகவதர் வந்த பிறகு அவர்கிட்ட வந்து கேட்டால் நீங்கள் அப்பா ரோலில் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதெல்லாம் வரலாறு நிறைய இருக்குது. காலங்கள் மாறிக்கிட்டே தானம்மா இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இந்த இடத்துல வந்து கேட்டால் நீங்கள் இப்போ நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். இப்போ நான் வந்து இதே எஸ்கே வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்தியன் என்று சொல்லப்படுகின்ற எஸ்கே நாளைக்கு எங்கே போய் நிற்பார்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் அவர் மேலே வந்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகம் சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டும் வந்து இருக்கு. இல்லை, நம்பிக்கை துரோகம் நன்றி கட்டவன்ற பேச்சுக்கெல்லாம் இல்லைம்மா. இதெல்லாம் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து வன்மத்தை கொட்டணுன்றதுக்காகவே ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த பேசுகிறாங்க. இங்கே பலருடைய வாழ்க்கையில் வந்து புயலும் இருக்குது, தென்றலும் இருக்குது. சரிங்களா? ஒரு இசையமைப்பாளர் வாழ்க்கையில் புயல் அடிச்சதுன்றதுனாலேயே அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயனை வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ளேம் பண்ணுறதோ அதுக்கு வந்து அவர் தரப்புலேருந்து எதுவுமே விளக்கம் தராதனாலேயே அது உண்மையினே நம்ம வந்து சொல்லிட முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரச்சனைகளில் வந்து கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஏற்பட்டு அவங்க வந்து விலகுறாங்க, பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த பிரிவுக்கு காரணம் யார் தெரியுமா? அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்குள்ளே நடந்தது என்னன்றது நமக்கு தெரியாத போது, அதுவும் குறிப்பாக அந்த 4 சுவற்றுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயத்தை நடக்குதோ அது நடக்கலையோ, ஆனால் நடந்த மாதிரி கற்பனை பண்ணுறதும் தப்பு. சரிங்களா? அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நடந்திருந்தால் அதுக்கான உள் காரணங்கள் எதுவும் நமக்கு தெரியாமல் நம்ம அதை பற்றி பெருசாக வந்து விவாதிக்கிறதும் தப்பு. ஹேபிச்சுவலாக வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் ஈடுபடுறாரு சொன்னால் அதை நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அவர் வந்து எனக்கு என்ன விமலேஸ்வருங்க, அவர் இதே தாங்க வேலை, பல குடும்பங்களில் வந்து இப்படி வந்து பாழாக்கியிருக்கிறாரு. இதெல்லாம் நான் சொல்லும் போது உங்களுக்கு உடனே தனுஷ் ஞாபகம் இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனால் அப்படி வந்து பேசப்படுது. அதுக்கு காரணம்னு கேட்டால் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் இது சொன்னான். எனக்கு தெரிந்து எந்த இடத்துலையும் எஸ்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொது இடத்துல குடிச்சிட்டு கலாட்டா பண்ணாருன்ற மாதிரியோ நெகட்டிவான விஷயங்கள் ஒரு 30 படத்துக்கு மேலே நடிச்சிருக்காருமா. இது வரைக்கும் வந்து எஸ்கே கிட்ட வந்து ஏதாவது ஒரு அவதூறான வந்து இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு அவர் குடிச்சிட்டு கலாட்டா பண்ணார், இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு சரியாக போகல, இல்லை எட்வைட்டாக பேசினார், அது பண்ணார், இது பண்ணார், இந்த மாதிரி எந்த சர்ச்சையும் இது வரைக்கும் நமக்கு வந்ததில்லை. ஆனால் ஒரு இசையமைப்பாளர் குறித்து வந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னா அது உண்மை என்னன்றதை வந்து தெரிவிக்காத போது அது ஒரு நட்பின் அடிப்படையில் கூட இருந்திருக்கலாம். அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு உறவு வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உறவுன்றது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 4 சோத்தில் தான் ஆரம்பிக்குதுன்னு கிடையாது, இல்லை கட்டில் தான் ஆரம்பிக்குதுன்னு கிடையாது. ஒரு நட்பு அடிப்படையில் கூட இருக்கலாம். அது வெளிப்பார்வைக்கு தவறாக கூட தெரியலாம். எப்படி நம்ம சொல்ல முடியும்? அதனால் வந்து ஆதாரம் இல்லாமல் சாட்சியம் இல்லாமல் அந்த மாதிரி நம்ம வந்து ஆனால் அதே சமயத்தில் வந்து எஸ்கே மேலே வந்து வேறு ஏதாவது இருக்கா, பல பெண்கள்கிட்ட வந்து ஒரு புகார் இருக்குது, இல்லை அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு வதந்தியோ கிடையாது. அப்போது வந்து அவருடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக கூட சில நேரத்தில் சினிமாவில் இந்த சித்து வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. இப்போ எஸ்கேவுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து விட்டோம்னா அவர் வந்து அவரோட நேமை டேமேஜ் பண்ணுறதுக்காக கூட சில பேர் செய்யலாம். அதைத்தான் நான் அப்படி தான் நம்ம ஏன்னா அடுத்தடுத்து வளர்ச்சி வந்து இப்போ கிட்டத்தட்ட அவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து காம்படிட் பண்ணுற அளவுக்கு போகிறாரு. இது யாருமே எதிர்பார்க்காது. விஜயோட இடத்தை பிடிக்கிறது. ஆமாம், விஜயோட இடத்த இல்லை, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்படிட் பண்ணுற அளவுக்கு போகிறாரு. கண்டஸ்டே யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பொங்கல் ரிலீஸில் 2 பேருக்கு தான் கண்டஸ்ட்டு. ஒன்று வந்து விஜயோட ஜனநாயகன் வந்து பராசக்தின்றாங்க. இந்த பராசக்தி படம் ரிலீஸ் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்கேவோட கெரியர் வந்து வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிரும்ன்றாங்க. அவருடைய ஊதியமாக இருக்கட்டும், அவருடைய சினிமாவில் இருக்க ஸ்டேட்டஸும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு தேர்ந்த நடிகர், ஒரு திறமையான நடிகர் வழங்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அவர் வந்து முன்னேறி வர்றதை வந்து அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுற மாதிரியான சில பேச்சுக்கள் வந்து இருக்கிறத பார்க்க. அன்பான குடும்பம், அழகான வந்து பிள்ளைகள், இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வந்து அவர் கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு வந்து அவர் முன்னேறி போகும்போது இந்த மாதிரியான வதந்திகள் இதெல்லாம் வந்து சில பேர் வந்து இந்த விஜயோட கோல்டு காயின்ஸ் கும்பல் அவங்க வந்து சிலதெல்லாம் எடுத்து விட்றானுங்க. ஆனால் அதில் வந்து எஸ்கேவும் சரி வந்து தெளிவாக இருக்கிற மாதிரி தான் நான் கேட்டேன். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய இடம் கொடுக்காம வந்து அடுத்து பண்ணால் இப்போ வந்து எப்படி விஜயகாந்துக்கு ஒரு கூட்டம்
மெல்ல மெல்ல வந்து ரஜினி கமல் போன்றவர்கள்லாம் இருக்கும்போது கூட விஜயகாந்துக்கு எப்படி ஒரு கூட்டம் இருந்ததோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து அஜித் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு என்ன கேட்டால் ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய சூழலில் வந்து கேட்டால் சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 கும்பல் ஒரு கூட்டம் அப்படி மெல்ல மெல்ல சேர்ந்துட்டு வருது. அதை தான் சில பேர் வந்து சொல்கிறாங்க. அது எவ்வளோ நான் வந்து கன்ஃபார்ம் ஆகாமல் சொல்லிட முடியாது. பட் எஸ்கே மக்கள் இயக்கம் சூசகமாக அரசியலுக்குன்றது இல்லை. ஆனால் வந்து இருக்கிற ரசிகர் மன்றத்தை வந்து எஸ்கே மக்கள் இயக்கம் மாற்றுற ஒரு பிளான் வந்து பிப்ரவரியில் இருக்குன்றது மட்டும் தகவல். அரசியலுக்கு வந்து வருவாரா வரமாட்டாரன்றது நான் சொல்ல முடியாது. என்ன கேட்டால் நான் வர வேணான்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் போய் ஒரு நடிகரை நம்ம வந்து லாஸ் பண்ணுறோம், இழக்கிறோம் இல்லையா? அதனால் வந்து அரசியல் நம்ம தனிப்பட்ட ஒப்பீனியன் சொல்கிறோம். எதுக்காகன்னா மக்கள் இயக்கமாக வந்து ஒரு சினிமாவை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒரு பெரிய கல்ட்டாக உருவாகிறது ஒரு நாளில் உருவாகலை. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெயின் எஸ்கேக்கு தான் தெரியும். அது எவ்வளோ பெயின் இருக்குது, எவ்வளோ வலி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இத்தனைக்கும் தந்தையோட வழிகாட்டுதல் இல்லை, தந்தையே இல்லை வழிகாட்டுறதுக்கு. ஒரு போலீஸ் அதிகாரி அவர் இல்லை. அப்போது வந்து தன்னிச்சையாக போராடி ஒரு மனுஷன் வந்து மெல்ல மெல்ல உயர்ந்து வரும்போது இந்த பாழாப்படம் இந்த அரசியலில் போய் சிக்கிக்க கூடாதுன்றது என்னுடைய. ஆனால் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ரசிகர் மன்றத்தை வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றணும், எஸ்கே மக்கள் இயக்கமாக மாற்றணுன்ற அந்த ஒரு முனைப்பு இருக்குது. எதிர்காலம் என்ன வேணாலும் முடிவெடுக்கட்டும். அது வேணாம், அது நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வந்து கணிக்க முடியாத போது இன்னொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம கணிக்கிறது வந்து அது தப்பாக இருந்து முட்டாள்தனமானது. ஆனால் சிவகார்த்திகேயனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ் இருக்குது, அசைக்க முடியாத ஒரு ஸ்ட்ராங் பிளேஸ் இருக்குது. அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா முழுக்க அவர்கிட்ட இருக்கிற 2 விஷயம். என்ன தான் நீங்கள் பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆனாலும் ஒரு லேசான ஒரு அந்த நகைச்சுவை நிறைய பேர் இல்லை அவர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வசனம் பேசுறது கேட்டேன். அமரன் படம் தான் நான் ரொம்ப ரசித்து பார்த்தேன். ஆமாம், ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்த்தோம். என்ன கேட்டால் அந்த கேரக்டர் அப்படியே அந்த முகுந்த் வரதராஜன் அந்த கேரக்டர் அப்படியே கொண்டு வந்து நம்ம கண்ணு முன்னாடி வச்சார். அதுதான் ஒரு தேர்ந்த நடிகர்ன்றதுக்கு அடையாளம். அப்படி வந்து ஒரு ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு எஸ்கே நடித்த படத்துலேயே ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு வந்து தான். நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம், தியாகராஜ பாகதர் பார்த்துட்டோம், எம்ஜிஆரை பார்த்துட்டோம், சிவாஜியை பார்த்துட்டோம், ரஜினி, கமல், அஜித், விஜய், எல்லாரையும் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கெரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி அடையாளம், அவருக்குன்னு தனி பாணி இருக்குது. சில பேர் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்கன்னா இவர் தனுஷ் மாதிரி நடிக்கிறாரு. கிடையவே கிடையாது. யார் மாதிரியும் நடிக்காமல் அவருக்குன்னு ஒரு பாணி இருக்குது, எஸ்கேக்குன்னு ஒரு பாணி இருக்குது. அதுதான் வந்து போகிறாரு. இந்த பராசக்தி வந்த பிறகு அவருடைய கெரியர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வேறு லெவலுக்கு போகிறதுக்கான வந்து பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. எஸ்கே மக்கள் இயக்கம்னு சொல்கிறாங்க. அது வரட்டும், வந்த பிறகு நம்ம வந்து பேசுவோம். அது வந்து ரூமர்ஸாக நம்ம வந்து ரூமர்ஸாக அது உண்மையானு கூட தெரியல. அதனால் வரட்டும், பார்த்துக்கலாம். கண்டிப்பாக. ஸோ சிவகார்த்திகேயன் பற்றி ஒரு புது விதமான தகவல் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. நன்றி.